Action. Hi guys, this is our new channel name called Viber Check. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பதில் வராதுன்னு தெரியும். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேசுறதுன்னு தெரில. ஏன்னா வாட்டி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ லைட்டாக நர்வஸ் இருக்கும். பயமும் இருக்கும். ஓகே, நம்மளுடைய புது டாபிக் இந்த வாரத்துக்கு கட் பண்ணிக்கலாம். அந்த நடுவில் கட் பண்ணிக்கலாம். அதை நாங்கள் எடிட் பண்ணிக்கிறோம். பேசிக்கிட்டே போவோம். ஓகே, ஸோ நம்மளுடைய கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த எபிசோடில் நான் ஜஸ்ட் ஒரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஎம் நானும் எஸ்பிஎம் இப்போ தான் முடித்தேன். ஓகே, ஸோ பை த வே இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு நான் என்ன பேட்சுன்னு. 08 தான். ஓகே, ஸோ எஸ்பிஎம்மோட செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ சொல்கிறதா இல்லை, அது வேறு எபிசோடில் பார்த்துக்கலாம். எஸ்பிஎம் வாங்குறதுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கோம்ல, எஸ்பிஎம் போய் நிறைய போய் உட்காந்து எடுக்கிறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கோம்ல, அதை நான் இப்போ சொல்லலான்ட்ருக்கேன். சரி, முதல் நாள் எக்ஸ்பிஎம் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து. ஓகே, ஒரு மாதத்துக்கு முன்னாடின்னு போனீங்கன்னா பயமே இல்லை. யார் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு இருந்தேன். நாள் கிட்ட போக போக தான் வந்து எல்லாருக்கும் பயம் வரும். எனக்கு வந்து பயம் வரல. என்னடா கே, ஓ ஆமாம் ரிசல்ட் வருது. ஓகே, ஓ சூன் சீரியஸ் தான் இருக்கணுமோன்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அப்போ சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளை பயமுறுத்துவாங்க. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும். அப்படியே போக 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 நாள் கிட்ட வர லைட்டாக பயந்தேன். ஓகே, போகிறோமா? எஸ்பிஎம் டே வந்துச்சு. வந்தவொடனே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வழக்கம் போல் கோயிலுக்கு போவோம், வீட்லேயே சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு நேராக போகிறோமா, எப்படியாவது பதுக்கி வச்சிருக்க அமௌண்ட்ல பாதி அமௌண்ட்களை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா சன்னிதானத்துக்கு நடந்தே வந்து 1000 மொட்டை போடுவோம். போனோம். காடி எடுத்துகிட்டு போகும்போதே காடியிலே எனக்கு எல்லாமே வந்துச்சு. ஓகே, இதுதான் வரப்போகுது, இதுதான் கிடைக்க போகுது, எக்ஸப்ட் பண்ணிட்டு போவோமேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளே போனேன். ஸ்கூலுக்கு வந்ததே லேட்டு தான், வழக்கம் போல். ஸ்கூல் டைம்லேயும் லேட்டு, எஸ்பிஎம் ரிசல்ட் வாங்க போகும்போதும் லேட்டு. சரி, போனேன். போய் வந்தோம், ஸ்கூலுக்கும் வந்து சேர்ந்தோம். கேட்டு திறந்து உள்ளே போகிறோம். எல்லாம் ரிசல்ட் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. சில பேர் அழுகுறாங்க. என்னடான்னு பார்த்தா எல்லாம் வாங்கிட்டு 10 பேர் கிளம்பிட்டாங்க. நிறைய பேரோட ரியாக்ஷன் கூட பார்க்கலான் இருந்தேன். சரி, இவங்களாம் எப்படின்னு எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சரி, நானும் போய் உட்காந்தேன். அந்த எல்லாம் ஒரு மேட்சாக டீச்சர்ஸ் உட்காந்துருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நானும் போய் உட்காந்தோடனே அப்போ தான் அந்த ஒரு செகண்ட் இருக்கேன், அந்த 5 செகண்ட் அவங்க திறந்து செக் பண்ணுவாங்களோ ஐசி அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. எனக்கு இழுத்துன்னு பக்குன்னு அடிச்சுக்கிருந்துச்சு. ஆஹா, முடிச்சு விட்டீங்க போங்கன்னு அப்போ திறந்து கொடுத்தாங்க. பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே, வா, நீ என்ன செஞ்சியோ அதுதான் உனக்கு கிடச்சிச்சு. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நல்லா தான் கிடச்சிருக்கு. அப்போ எதுக்கு நீ ரியாக்ட் பண்ணணும்? சரி, நான் ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. ஓகே, அப்பா அம்மாவை பார்த்தேன். டேய், என்னடா லுக்கு, இந்த போடா வீட்டுக்கு. சரிப்பா, தே ஆர் சாட்டிஸ்ஃபைட். அப்போ நானும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு
எடுத்துட்டு நானும் வந்துட்டேன். அப்போ தான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நின்றுக்கிட்டு இருந்தாங்க, எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி நான் லேட்டாக தான் போனேன். அங்கே போனதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்து பேசிட்டு ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு படம் பிடிச்சிட்டு எஸ்பிஎம் முன்னாடி நம்ம நிறைய பேசியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார. இது முடிஞ்சு எஸ்பிஎம் முடிஞ்சோடனே எல்லாம் வெளியே போவோம், ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம், பேசுவோன்னு. ஆனால் ஐ மிஸ் தேம். எல்லாமே அவங்கவுங்களுடைய பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அடுத்த கேள்வி எல்லாருக்குமே மண்டையில் வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன? வாட்ஸ் நெக்ஸ்ட்? I am the Jeevanandam. Only I am. Hey, shut up, yeah. ஸோ நானும் முடிவு பண்ணேன், ஓகே கவர்மெண்ட் நம்மளுக்கு நிறைய ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க. யூபியூன்னு ஒன்று இருக்குது, எஸ்டிபிஎம் ஆஃபர் பண்ணுவாங்க. அதேமாதிரி எனக்கு எஸ்டிபிஎம் முடித்தோடனே எஸ்டிபிஎம் ஆஃபர்னு ஒன்று வந்துச்சு. ஆனால் நான் அது எடுக்கலை. ஏன்னா எனக்கு பிடிச்ச காஸ், நான் செய்ய போகிற காஸ் அது இல்லைனால நான் அது ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஒரே ஹோப் இப்போ யூபியூ தான். ஸோ அது 22 May வரும். ஸோ இதுதான் என்னுடைய எஸ்பிஎம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் சொல்கிறது சொல்லிட்டேன். உங்களுக்கு சொல்லணும்னு ஒன்று தோணும்ல, அதை நீங்கள் கமெண்டில் போடுங்க, தெரிவிக்க விடுங்க. வெக்கமாக இருந்துச்சுன்னா இல்லை கூச்சமாக இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்க எனக்கு, இந்த சேனலுக்கு. வளருது பார்த்தீங்களா, ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். கமெண்டில் போடுங்க. இல்லைனா எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுவேன், எது பெஸ்ட்டோ. ஓகே, ஸோ இதுதான் இந்த வாரத்தோடைய இந்த எபிசோடோடைய எபிசோட். ஸோ இவங்க என்னோட பேசுகிற விதம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதோட நான் அடுத்த எபிசோடில் உங்களுடைய டிஎம்மை நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான் எங்களுடைய சேனல் எபிசோடில். இப்படி தான் நாங்கள் பேசுவோம். சாரி, பேசுவோன்னு சொன்னால அதுக்கு அர்த்தம் இப்போ தெரியாது, போக போக உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காமெண்ட் செக்ஷனை பிளஸ்ட்டுன்னு தெரிவிக்க விடுங்க. என்னைய பேக்ரவுண்ட் இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நடுவில் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். ஸோ எனக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் என்ன நான் மாற்றணும்னு சொல்லுங்கள், மாற்றிடலாம். முடியை மாற்ற சொல்லுங்கள், மாற்ற சட்டையை பிடிச்சிக்கலாம், மாற்ற சொல்லுங்கள். பேக்ரவுண்ட் மாற்ற சொன்னீங்க, மாற்றுங்க. மூஞ்சியே மாற்ற சொன்னீங்கன்னா மாஸ் தான் போடணும், இப்படி சொல்லிடாதீங்க. ஸோ இந்த வாரத்தோட எபிசோடை முடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த எபிசோடில் நான் என்ன பேசணுமோ அதையும் நீங்கள் கமெண்டில் பாப்அப் பண்ணுங்கள். தென் திஸ் இஸ் எண்ட் ஆஃப் வைப் செக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.